If a matrix has 24 elements, what are the possible orders it can have? What if it has 13 elements? இது வந்து NCERT புக்கில் நமக்கு கிளாஸ் 12 அதில் கேட்ட ஒரு புக்கில் உள்ள கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின். அதை நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். லைன் பை லைனாக உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ப்ராப்பராக. இது ஒரு எஜுகேட்டிவ் வீடியோ. இட் வில் பி இந்த பேசிஸ் ஆஃப் கிளாஸ் 12 பசங்களுடைய லெவலில் தான் நான் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன். 24 எலிமெண்ட் இருக்குது ஒரு மேட்ரிக்ஸில். 24 எலிமெண்ட் இருக்குது. வாட் ஆர் தி பாசிபிள் ஆர்டர்ஸ்? எப்படிப்பட்ட ஆர்டர்லாம் நமக்கு இருக்க முடியும் அப்படின்ட்டு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப்ங்கிறத நான் ஹேஷ் யூஸ் பண்ணுறேன். எலிமெண்ட்ஸ் என்ன? எத்தனை? 24. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, we can obtain it by, இதை எப்படி எடுத்துக்கலாம்னா by multiplying the number of rows and number of column. Multiply number of rows and column. Multiply number of rows and column. அதாவது number of rows and column. Number of column. நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்து நமக்கு சிம்பிள் என்ன நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எம். நம்பர் ஆஃப் காலத்துக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? என், ஸ்மால் என் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ எம்மையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்பர் ஆஃப் எப்படி யூ கேன் ஃபைண்ட் தி எம்ஏஎன்னும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 24 எப்படிலாம் நமக்கு எடுத்துகிட்டு வரலாம்? ஆர்டருங்கிறது என்ன? ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆர்டர் நம்பர் ஆஃப் ரோஸ், ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுவோம். அது வந்து என்னது? பை அப்படின்னு நம்ம வாசிக்கணும். நம்பர் ஆஃப் காலம். சரியா? எம் கிராஸ் என். என் அப்படின்னு சொல்லலாம். எம் பை என் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நமக்கு 25 வரணும். 25 வர்ற மாதிரி நம்ம எப்படிலாம் நம்ம ஆர்டர் எழுதலாம்? 24 நமக்கு வரணும். ஸோ ஹவு கேன் வி கெட் 24? 24 வரணும்னா 1 × 24. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாசிபிள் ஆர்டர்ஸ். பாசிபிள் ஆர்டர்ஸ் 24 எலிமெண்ட் வரணும்னா we can multiply ஒரு ரோ 24 காலம் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் உருவாக்கலாம். அல்லது இதை நான் இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஐ கேன் கிரியேட் 2 row into 12. அப்படி தானே? 1 × 24 இஸ் 24. 2 × 12 24. சரியா? இப்போ வேறு எப்படி பாசிபிள் ஆர்டர்ஸ் உருவாக்கலாம்? ஐ கேன் ஆல்சோ கிரியேட் 3 × 24 உருவாக்குறோன்னா 3 8s are 24. அப்புறம் என்ன உருவாக்கலாம்? ஸோ 4 டைம்ஸில் ஏதாவது 24 கேன் வி கிரியேட்? 4 6 are 24. 4 by 24. 4 ரோ 6 காலம். 5ல் ஏதாவது 24 உருவாக்க முடியுமா? நோ, வி கான்ட் டூ. அது பிறகு மீதி எல்லாம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். 6 by 4, 8 by 3, 12 by 2, 24 by 1. மீதி யார் வருவாங்க? we can create 6 by 4 மேட்ரிக்ஸ், அப்புறம் 8 by 3 மேட்ரிக்ஸ் மாற்றி எழுதிக்கலாம். அப்புறம் 12 by 2 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். தென் 24 by 1, 24 rows 1 column. அப்படின்னா we can create such kinds of matrix. 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்கக்கூடிய 24 எலிமெண்ட் மேட்ரிக்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஃப் என்னவா இருக்கும்? இஃப் த மேட்ரிக்ஸ் ஹேஸ் 13 எலிமெண்ட்ஸ், 13 எலிமெண்ட் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இருந்தால் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்? 13 எலிமெண்ட் மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் 13 எலிமெண்ட் மேட்ரிக்ஸ், பாசிபிள் ஆர்டர் ஆஃப்
ஆர்டர் ஆஃப் 13 எலிமெண்ட் மேட்ரிக்ஸ். என்ன எழுதலாம்? இப்போ டான் அடிப்பீங்களே, there can be two possibilities. 13னா 1, 13 cross 1 அல்லது 1 cross 13. சரியா? இந்த டைப் ஆஃப் பாசிபிலிட்டியில் தான் உருவாக்க முடியும். இங்கே கமா போட்டுக்கலாம். 13 cross 1, 1 cross 13. இந்த ரெண்டு டைப்பில் we can create a மேட்ரிக்ஸ். சரியா? வேறு எதுலையும் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.